இது ஒரு ஆப் மூலிமா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க. அது என்னங்கிறது நான் சொல்கிறேன், அது கொஞ்சம் கேட்டுக்கோங்க. அந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஒரு பர்சன் வந்து ஒரு 5 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து ஒரு 50,000 rupees உங்களுக்கு கிடைக்கும், வித்தின் 1 yearல வந்து ஆல்மோஸ்ட் டபுளுக்கு மேலே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம், எப்போதுமே ட்ரேட் பண்ணுவோம், ட்ரேட் பண்ணிவிட்டு அந்த இதில் இருக்க ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஷேரிங் நாங்கள் கொடுப்போம் சார், மோர் தென் உங்களுக்கு வந்து டபுள் ஆகிடும் வித்தின் 1 year அப்படின்னு சொல்கிறாரு. அதை நம்பிட்டு இவர் ஒரு 5 lakh rupees உள்ளே போடுறாரு. 5 lakh rupees உள்ளே போட்டோடனே அவங்க வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. ஓகே அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறாரு. அவரும் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அவரோட நேம் கரெக்டாக போட்டுருந்தாங்க. அந்த 5 lakhs கொடுத்த அமௌண்ட்டையும் வாலெட்லையும் கரெக்டாக போட்டுருந்தாங்க. இதுதான் எங்களோட வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து எவ்ரி மந்த் வந்து வாட்ச் பண்ணுறாரு. அந்த வாலெட்டில் ஒரு 50,000 ஏறிட்டே இருக்குது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ கூட்டிகிட்டே இருக்குது. ஒரு 5 to 6 monthsலேயே அவர் வந்து பார்க்குறாரு, இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து 9 lakh rupees காமிக்குது. அவர் ரொம்ப ஹாப்பி, ஆப்வியஸ்லி ஹாப்பியாக தானே செய்வார், அமௌண்ட்டு கிடைக்குது. அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 year வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 12 lakh rupees அந்த இதில் காமிக்குது. ஒன் பாயிண்ட் ஆஃப் டே வந்து 12 lakh rupees வந்து அவர் விட்ரா பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போது அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் வந்து இதுக்கு வந்து நாங்கள் வந்து டேக்ஸும் கட்ட வேண்டியிருக்கும், அதனால வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 lakh rupees கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த டைம் கூட அவர் வந்து என்கிட்ட காண்டாக்ட் பண்ணல, ஒரு சிஏன்னு சொல்லிட்டு ஒரு காண்டாக்ட் பண்ணல. பட் ஆனால் வந்து அந்த டேக்ஸ் ஒரு 2 lakh rupees அவர் பே பண்ணிடுறாரு. ஏன்னா அவர் ஒரு டெஸ்பிரேஷனில் இருக்கார். ஒரு டெஸ்பிரேஷன்லேயே வச்சுருப்பாங்க அவங்க, அந்த ஸ்கேம்ஸ்டர்ஸ் அது தானே பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்து ஒரு டெஸ்பிரேஷன்லேயே வச்சுட்டு ஒரு 2 lakh rupees அவர் கட்டிடுறாரு. அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து அதுக்கப்புறம் விட்ரா பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து, சார் நாங்கள் வந்து ஒரு சிஏ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்கோம், அந்த வாங்கின உடனே நாங்கள் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டை கொடுத்துருவோம், நீங்கள் அதுக்கு மட்டும் ஜஸ்ட் ஒரு 50,000 rupees நீங்கள் போடணும், சிஏ சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அப்போ தான் வந்து எனக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்த உடனே நான் வந்து பேசும்போது வந்து சிஏ சர்டிஃபிகேட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது சார் அப்படின்ட்டு அவருக்கு எஜுகேட் பண்ணுறேன். அவரோட ஸ்டோரியை நான் கேட்குறேன். ஸ்டோரி கேட்ட உடனே எனக்கு புரிஞ்சிச்சு இது வந்து ஸ்கேம் தான் அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. அவர் வந்து என்கிட்ட வந்து அந்த ஆப்பை காமிச்சிட்டு, சார் இதில் வந்து 12 lakh rupees இதில் இந்த வாலெட்டில் போட்டிருக்கு, இது எப்படி ஸ்கேமாக இருக்க முடியும் அப்படின்ட்டு என்கிட்ட ஆர்கியூ பண்ணாங்க. ஓகே சார், அப்போது நான் ஒரு ஆப் ஒன்று கொடுக்குறேன், அதில் ஒரு 1.5 கோடி ரூபா நான் போட்டு கொடுக்குறேன், அது உங்கள் அமௌண்ட் ஆகிடுமான்னு கேட்டேன். அப்போ தான் அவருக்கு மண்டலே ஏறிச்சு, ஓகே இது என்னமோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கான்டாக்ட் பண்ணுறாரு. அவங்க வந்து அதோட அந்த கான்டாக்டை லாஸ் ஆகிடுது அவருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 lakh rupees சும்மா அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாங்க.